ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சூடான சாதத்தோட இந்த குழம்பு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு மறக்கவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 10-12 பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு சாஃப்டாகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடுங்க. இது முழுமையாக ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்லா பழுத்த தக்காளியை ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை வதக்க வேண்டாங்க, அப்படியே சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம தக்காளியில் இருக்கக்கூடிய ஈரத்துலேயே இதை நல்லா நைஸாக திக்காக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ குழம்பு தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேங்க, நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க. கடுகு வெடித்ததும் இது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள், அதாவது 2 முழு பூண்டை உரித்து சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக இதில் 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் பூண்டு நல்லா வெந்துட்டு லைட்டாக நிறம் மாதிரி செவந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, மசாலா விழுது, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுங்க. மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம ஏற்கனவே இதை வதக்கிட்டு தாங்க அரைச்சிருக்கிறோம், அதனால் ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 2 நிமிஷத்துலேயே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், மசாலா நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் எந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இதை நல்லா வேக விடணுங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது காரம் கம்மியாக இருக்கும், நல்லா கலர் கொடுக்கும். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா உங்கள் மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதை ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை முழுமையாக போகணும். பாருங்கள், மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாங்க, கொஞ்சமாக குழம்பு சேர்த்து சாப்பிட்டாலே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கும்போது தான் எல்லா டேஸ்ட்டும் நமக்கு நல்லா பேலன்ஸ்டாக இருக்குங்க, அதனால் கண்டிப்பாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 10 நிமிஷம் போல் குக் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்போட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. நல்ல சூடான சாதத்தில் 1 ஸ்பூன் குழம்பு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. திரும்ப செய்வீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப டேஸ்டியான முறையில் பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.